இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவளை இப்படி ரோட்ல தனியா விட்டுட்டு நம்ம போயிடலான்றியா? நீ கூட அவளை காதலிக்கிறதானடா? அவ சரச்சந்திராவுடைய பொண்ணுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அவளுக்கு யாருனே தெரியாத அளவுக்கு அறிமுகமே இல்லாதவனா இருந்திருப்பான். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத ககன். ஒரு கல் நெஞ்சுக்காரனா இருந்த நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ காதல்ல விழுந்த. இப்ப அவளை நமக்கு தெரியாத மாதிரி கண்டுக்காமலாம் இருக்க முடியாதுடா. அந்த காலம்தான் உங்களை சேர்த்து இருக்க. அத அத்த விடுறது அவ்வளவு சுலபம் இல்ல. இருடா, நான் போய் நம்ம பூமியை கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் சொல்றது கேளுங்க. வந்துடுறேன்டா. அம்மா, அம்மா பூமி, வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். நீங்க வர சொல்றீங்களா? இல்ல அவர் என்ன வர சொல்லி சொன்னாரா? அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்லம்மா. நீ சரச்சந்திராவோட பொண்ணுங்கிற கோபம் அவனுக்கு இருக்கு. அத தவிர அவன் மனசார உன்னை எவ்வளவு நேசிக்கிறான்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சாலும் என்னால வர முடியாது ஆண்டி. காதலிக்கிறவங்களே மனசார வெறுத்தா அதுல இருந்து வெளியில வர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க ஆண்டி. இப்ப நான் சரத் சந்திராவோட பொண்ணு. அப்பாவை கொல்ல நினைச்ச மகங்கிற பழிய சுமந்துட்டு இருக்கிற ஒரு குற்றவாளி. நான் வந்தா உங்களுக்கும் கெட்ட பேருதான் ஆண்டி. நீங்க போங்க ஆண்டி. ஐயோ, நீயும் அவன மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. நீ எவ்வளவு நல்ல பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். இவ்வளவு நாளா சரச்சந்திராவோட பொண்ணுன்னு சொன்னா எங்க என் புள்ள உன்னை விட்டு விலகி போயிடுவானோங்கிற பயத்துல நீ எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பேன்னு ஒரு பொண்ணா என்னால உணர முடியுதுப்பா. அம்மா கிட்டயும் நான் சொல்லிட்டேன், உனக்கும் இப்ப சொல்றேம்மா. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல அந்த காதலை உங்க மனசுல இருந்து அழிக்க முடியாது.